Good morning students, have a nice day. This video for Rashtra Bhasha 4th level. சபியதா கா ரகசிய அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சபியதா அப்படின்னா நாகரீகம், ரகசியம், நாகரீகத்தினுடைய ரகசியம். எதை நாகரீகம் அப்படின்னு இந்த கதையில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சாராம்ஷ், உட்கருத்து, ஒரு கதையுடைய உட்கருத்து. यह उपन्यास सम्राट प्रेमचंद की कहानी है. இந்த நாவல், உபன்யாஸ் அப்படின்னா நாவல், சம்ராட் பிரேம்சந்த் की कहानी है. உபன்யாஸ் சம்ராட் யார் அப்படின்னா அவர் வந்து பிரேம்சந்த் தான். பேரரசர், நாவல்களின் பேரரசர். சம்ராட் मतलब பேரரசர், அவருடைய கதை தான். வே ஹிந்தி கே மகான் லேக்கக், அவர் ஹிந்தியுடைய மிகப்பெரிய எழுத்தாளர். ராய் ரத்தன் கிஷோர், இது ஒரு நேம். ராய் ரத்தன் கிஷோர் நியாயாலயக்கு ஜட்ஜ் ஹே. நியாயாலய் அப்படின்னா கோர்ட்டில் வந்து என்னவாக இருக்கார், நீதிமன்றத்தில் ஜட்ஜாக இருக்கார். வே பில்குல் சப்ய ஹே, அவர் முற்றிலும் நாகரீகமானவர். சப்ய ஹே. உன்கே கர்மே தமடி நாமக் ஏக் நௌக்கர் ஹே. உன்கே கர்மே, அவரோட வீட்டில் தமடி நாமக், தமடின்னு பெயர் கொண்ட ஏக் நௌக்கர் ஹே, ஒரு வேலைக்காரர் இருக்கிறான். வ அப்பட் ஹே, அவன் படிக்காதவன். அப்பட் அப்படின்னா படிக்காதவன். வ கிசான் ஹே, அவன் விவசாயி, கிசான். ஜமீன் சே ஜோ மில்தா வ கம் ஹே. ஜமீன் அப்படின்னா விவசாயினா அவங்கக்கிட்ட நிலம் இருக்கும் இல்லையா, அதுதான் ஜமீன். அதில் என்ன கிடைக்குதோ மில்தா ஹே. வ கம் ஹே, ரொம்ப கம்மியாக இருக்கு அவனுக்கு, அவனுடைய வாழ்க்கைக்கு அது போதுமானதாக இல்லை. இசிலியே அதனால் வ ஜட்ஜ் சாஹப்கே, அவன் ஜட்ஜோட வீட்டில் नौकरी करता है. साहब घर नौकरी करता है, வேலை செய்கிறான். उसके घर में एक बैल है. அவன் ஒரு விவசாயி, அவன் படிக்காதவன், அவன் ஜட்ஜ் வீட்டில் வேலை செய்கிறான். அது இல்லாமல் அவங்ககிட்ட ஒரு பயல் இருக்குது, எருது இருக்குது. ஷஹர்கே ஏக் ரயீஸ், ரயீஸ் அப்படின்னா பணக்காரன். நகரத்தில் இருக்க ஒரு பணக்காரன் கிசிக்கோ மார் டால்தாக, யாரையோ கொலை பண்ணிடுறான். ஏதோ ஒரு பணக்காரன் யாரையோ கொலை பண்ணிடுறான். நேம்லாம் சொல்லலை இந்த இடத்துல. கேஸ் ராய் சாஹப் கி அதாலத் மே ஆத்தி ஹை. அந்த கேஸ் எங்கே வருது அப்படின்னா, ராய் இருக்கார் இல்லையா ஜட்ஜா, அவருடைய அதாலத்துக்கு வருது. அதாலத்துனாலும் கோர்ட்டு தான், அங்கே வந்து வருது. இஸ் சந்தர்ப்மே, இந்த தருணத்தில் ரயீஸ் கி பத்னி, அந்த பணக்காரனுடைய மனைவி ராய் சாஹப் கி கர் ஜாத்தி ஹை, ராய் சாஹப்போட வீட்டுக்கு போகிறான். ஹசாரோ ருப்பியே ரிஷ்வத் மே தே ஜாத்தி ஹை. ரிஷ்வத் அப்படின்னா லஞ்சம். ஆயிரக்கணக்கான பணத்தை லஞ்சமாக கொண்டு வந்து கொடுக்குறா அவங்க வீட்டில் போயிட்டு. தமடி अपने बैल के लिए पास वाले खेत से चारा चुराता है. चारा அப்படின்னா தீவனம், சுராத்தா ஹே திருடுறான். யார், தமடி வந்து தன்னுடைய பயலுக்காக, பயல் கேலியே காளைக்காக, பாஸ் வாலே கேத் அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஒரு வயலில் அந்த தீவனத்தை திருடிடுறான். புல்லோ சம்திங் ஏதோ ஒன்று அங்கே விளைஞ்சிருக்கிறத திருடிடுறான். புலிஸ் உஸ்கோ பக்கடுத்தி ஹை, போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க அவங்கள. யவ் கேஸ் பி, இந்த கேஸும் ராய் சாஹப்கி அதாலத்துமே ஆத்தா ஹை. இந்த கேஸும் ராயோட அதாலத்துக்கு வருது. ராய் சாஹப், ராய் என்ன பண்ணுறாங்க, ரயீஸ்கோ ரிஹா கர் தேத்தே ஹை. ரிஹான்னா விடுதலை. ராய் வந்து அந்த ரயீஸ் பணக்காரனை விடுதலை பண்ணிடுறான். और दमड़ी को 6 महीने का सख्त कैद की सज़ा देते हैं. தமடிக்கு 6 महीने का 6 மாதத்துக்கு சக்த் கைது அப்படின்னா கடுங்காவல் தண்டனை கொடுத்துட்றாங்க. சஜா தண்டனை, கடுங்காவல் தண்டனை கொடுத்துட்றாங்க. லேக்கக் कहते हैं कि, இதனால் லேக்கக் என்ன சொல்கிறார், எழுத்தாளர் என்ன சொல்கிறாருன்னா, சபியதா நாகரீகம் கேவல் ஹுனர் கே சாத் எய்ப் கர்னே கா நாம் ஹை. நாகரீகம்னா என்ன அப்படின்னா திறமையோட ஒரு தப்பை மறைக்கிறதா நாகரீகம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி புரே காமும் பர், தன்னுடைய புரே காம் அப்படின்னா தீய வேலை, தன்னுடைய கெட்ட வேலை மேலே அப்பர்தா டால் சக்தி, உங்களால் வந்து ஒரு திரை போட முடியும். திரைனா அதை மறைக்க முடியும். நான் ஒரு கெட்ட செயல் செஞ்சுட்டு அதை நான் வந்து மறைக்க முடியும் யாருக்கும் தெரியாமல் அப்படின்னா அதுதான் நாகரீகம் அப்படின்னு இந்த கதையில் சொல்கிறாரு. எஹி சபியத்தாக்கா ரகசிய, இதுதான் நாகரீகத்தின் ரகசியம் அப்படின்னு சொல்கிறாரு. மீனிங்ஸ் நல்லா புரிஞ்சுட்டு படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். தன்யவாத்.